என்ன துரை அசால்ட்டா உட்காந்துருக்க? இன்னும் கப்பல்ல ஏத்துறதுக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளேயுமா புதுசா ஒரு பொண்ணை தேடி கொண்டு வந்துட போற? டேய், என்னத்துக்குடா நிக்கிறீங்க? உங்க ஏரியாக்குள்ள வந்து ஒருத்தரை போட்டு பொண்ணு தூக்கின்னு போயிருக்கான். நீங்களும் இருந்தீங்க. ஐட்டங்காரனுங்கன்னு பேரு வேற. நல்ல ஆளுங்களை கூட வச்சிருக்கு துரை. 7:30 உனக்கு வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. என்ன சொன்ன? 7:30 வெளியே இல்ல, உள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர் தான், பொண்ணு சேஃப்டியா இருக்கும். தாஸ் ஏரியா உள்ளதான் இருக்கும். ஏரியால ஒரு வீட வெட்டுறாதீங்க, எல்லா இடத்துலையும் தேடுங்க. தாசம் கூட இருக்கிற ஒருத்தனும் உயிரோட இருக்கக்கூடாது. ஹலோ, ஐயோ நான் வரணுமா? ஏமாவுமா புலி பாத்துக்கோ. ஏய் சீக்கிரம் பாடு, டைம் ஆயிடுச்சு. எங்கடா தாஸ்? எனக்கு தெரியாதுங்க. ஏய் தாஸ் இங்க பாத்தீங்களா? என்னடா சொல்ற? சண்முகம், ஏரியாவை சுத்து போட்டாங்களா? ஒவ்வொரு வீடா தேடிட்டு இருக்காங்களாடா? வீட்டுல வேற எல்லாம் தனியா இருக்காங்க. சும்மா பதட்டப்படாது, போன கூடாது. சொல்லுண்ணா. டென்ஷன் ஆகாத, ஏரியா சுத்து போட்டானுங்க. என்னண்ணா சொல்ற? டேய், நான் சொல்றதை கேள. ஏய் வாங்கடா, வேற திரும்பலாம். ஒரு ஊட்ட விடாத, ஃபுல்லா தேடு போ. நைனா ஜஸ்ட் மிஸ் இல்ல கண்டம் பண்ணிருப்பானுங்க. டேய், பொண்ணு மாப்பிள்ளைங்கடா. என்னது? பெஞ்சமின் அண்ணன் கூப்பிட்டா நான் அப்பயே போயிட்டாங்களே. டேய், நான் எங்கடா கூப்பிட்டேன்? எங்கடா அவங்க? என்னடா இவனு இங்கே இருந்துக்கிறானுங்க? அதுவும் நம்ம சப்ப வீட்டுக்கு எதிரில். நம்மளுக்கு தெரியல பாரு. மூர்த்தியோட பழி வீண் இது. ரொம்ப நல்லா பூட்டி இருந்துச்சு பாரு, அதான் யாருக்கும் டவுட் வரல. என்னடா டேய், எல்லாத்தையும் பார்த்துக்கிறானுங்கடா. அப்போ இன்னைக்கு அந்த பொம்பளை என்ன அசிங்கம் பத்தி ஆச்சு. எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பானுங்கள. டேய் தம்மத்தின மேல வாடா. நம்ம கண்ட்ரோல் தான் ஏரியா வரைக்கும் நினச்சிருந்தோம். ஆனால் அவன் ஏரியாக்குள்ளே இருந்துக்கின்னு சப்பையை போட்டு பொண்ணையும் தூக்கின்னு போயிடான். அவன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி நீ நைட்டே அந்த கழவனை போடுறான். எங்கடா ஒளிஞ்சிருப்பானுங்க? அப்பதான் நான் 12th முடிச்சேன். அப்ப நான் முடிச்சா மாதிரி தான். ஏண்டி எங்க அப்பா கூப்பிடறான்னு பொய்யெல்லாம் சொல்லி இப்படி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி பாயா வந்தா என்ன காய் விடுறேடி. சாரிடா, சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை பார்த்து பார்த்து அதே கெத்து உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ நிஷாவை காப்பாத்தினப்போ ச்சே, என் புருஷன் கெத்துதான்னு தோணுச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு. முடியல. நாளைக்கு போட்ல அது வேற பொண்ணு கச்சிச்சு. அதை விட இது செம்மையா இருக்கும்.
பாடுறா செம்மையாகிறல்ல உன் பொண்டாட்டி. டேய் பொட்ட, உனக்கு ஜானி கையால தான்டா சாவு. ஜானி கையால சாவு. ஜானி கையால சாவு. ஜானி கையால சாவு. ஜானி கையால ஏய், என்னடா இவன்? அண்ணா அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டானா? ஏய் பாஸ்கரே, அவள் தூக்கி போடா. சி விடுடா. ஏய், என்னடா ஜானி பாய் நீ எல்லாரும் உன் மேல அவ்வளவு நம்பி வச்சுக்கிறானுங்க. ஜானி கையால சாவு. ஓ, ஜானி கையில் தான் சாவா? ரைட். நாளைக்கு நைட்டு உன் பொண்டாட்டியை நான் போட்ல ஏத்துறேன். உன்னை இங்கேயே நான் உயிரோட விடுறேன். நீ எவ்வளவு வேணா கூட்டணுவாடா, நான் இங்கதான் இருப்பேன். ஹேய், என்னடா இவன் செம்ம காமெடி பீஸ் ஆகுறான். ஃபர்ஸ்ட் கூட்டணும் போங்கடா. சும்மா வெறுப்பேத்தி. டேய், அச்சு கிச்சு கொண்டாதீங்கடா. நாளைக்கு சார் நான் மட்டப் பண்ண வரணும்ல.